அவருடைய கோயில் மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஆடி திருமணம் முன்னிட்டு இப்பொழுது உகை ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் நண்பர்களின் சார்பாக ருத்ரம் சார்பாவின் சார்பாக இன்றைய தினம் இங்கே நடைபெறுகின்ற இந்த நடன நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று எனக்கு பின்பு இந்த நண்பர்களை பார்த்து வருகை தந்திருக்கின்ற சேலம் மாநகர மாவட்டங்களுடைய மிக செயலாளர் அருமையண்ணன் ஏகேஎஸ்என் பாலா அவர்களே, எனக்கு பின்பு இங்கே சிறப்புரையாக வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற சேலம் மாநகர மாவட்டங்களுடைய அம்மா பேரவை செயலாளர் பணகுரு அவர்களே, 46வது வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் கம்யூனிஸ்ட் குமார் அவர்களே, இந்த பகுதிக்கழகத்தினுடைய செயலாளர் கே மீனாட்சி அவர்களே, உலகத்தினுடைய சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற ராமசுப்ரமணியம் அவர்களே, இந்த வட்டக்கழகத்தைச் சேர்ந்த பிரமுகர்கள் ஆர் டி ராதாகிருஷ்ணன் அவர்களே, கோடி சுப்பிரமணியம் அவர்களே, கம்யூனிஸ்ட் நாகராஜ் அவர்களே, சி எஸ் ஸ்ரீதர் அவர்களே, கோகிரா வெங்கடேசன் அவர்களே, எம் தமிழ்ச்செல்வன் அவர்களே, கே மாதேஸ்வரன் அவர்களே, ஆர் பூபதி அவர்களே, சி தினேஷ் அவர்களே, யுகை ஆர் சரவணன் அவர்களே, துரானர் அவர்களே, பாஸ்கர் கோழிக்கடை அவர்களே, கே கன்சாமி அவர்களே, வை கௌதம் அவர்களே, எம் ஆறுமுகம் சைக்கிள் கடை அவர்களே, எஸ்பி துர்ராஜ் அவர்களே, எம் பிரகதீஷ் அவர்களே, ராஜா மட்டன் ஸ்டால் அவர்களே, ஸ்ரீ சுப்பிரமணிய நூல்கடை அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி கேபிள் அவர்களே, எஸ்எம்சி ஏ பூபதி அவர்களே, கே பாலு வெல்டிங் அவர்களே, கே பழனிசாமி அவர்களே, கே பூபாலன் மெக்கானிக் அவர்களே, எஸ் துரைராஜ் அவர்களே, எம் முருகன் ஜிலேபி கடை அவர்களே, ஜோசி அவர்களே, கோபி அவர்களே, டி செல்வம் அவர்களே, வசந்த் நம்நாடு அவர்களே, சி மீனாட்சி அவர்களே, சவுண்ட் சேகர் அவர்களே, ஏ கோபி அவர்களே, பி கரிக்கடை ராஜா வடாலூர் அவர்களே, வி நடராஜன் சமையல் அவர்களே, எஸ் கௌதம் சீரகந்தர் அவர்களே, இறுதியிலே நன்றி உரையாற்ற இருக்கின்ற ஜி விஸ்வநாதன் அவர்களே, நாளை நடைபெறுகின்ற அன்னதான நிகழ்ச்சியில் நன்றி உரையாற்ற இருக்கின்ற என் டி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நீங்கள் அனைவரையும் முதல்கள் வரவேற்பதை பெருமகிழ்ச்சி இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து இந்த மேடையிலே ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மென்மேலும் வளர்ந்து 5 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வரை 100 ஆண்டுகளை காண வேண்டும் என்பதை வாழ்த்தி உங்களை மாரியம்மனும் காரியமும் இந்த நண்பர்களுடைய அந்த சக்தியையும் பலத்தையும் தர வேண்டும் என்றும் இதுவரை பொருள்கள் வைத்த ஆன்மீக நண்பர்கள் அனைவரும் இதை போன்றே தொடர்ந்து ஒரு ஆண்டுகளில் இதே போன்ற பொருள்களை வைத்து இதை போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டு நல்ல ஒரு வாய்ப்பு வேண்டி நன்றி. பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி மீனாட்சி அவர்களுக்கு சால்வை அளிக்கிறேன். பகுதி செயலாளர் சிவகுமார் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. சேலம் குகை ஸ்ரீ மாரியம்மன் காளியம்மன் ஆடி திருவிழாவை முன்னிட்டு மாரியம்மன் காளியம்மன் நண்பர் குழு வழங்கும் பல ஆண்டுகள் சமபந்தி நிகழ்ச்சிக்கு வரையிருந்து குழுவிற்கு பெருமை சேர்த்து விழாவினை தொடர்ந்து நடத்தின வாழ்த்திட்ட
சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், கழகத்தின் பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் எங்கள் பாசமிகு அண்ணா அவருடைய நல்லாசியோடு புரட்சி தலைவர் நினைவு அரங்கத்தில் இளம் ஆர்கெஸ்ட்ரா 24ஆம் ஆண்டு சமபந்தி விழா 3000 பக்தர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி ஏற்பாடு குகையால் கதிரவன் கதிர் அவர்கள், சேலம் மாவட்ட அம்மா பேரவை துணைத் தலைவர், 46 வட்டக்கழக பிரதிநிதி மற்றும் இங்கே வருகின்றிருக்கும் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா அவர்களுக்கும், பகுதி கழக செயலாளர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும், சிவகுமார் அவர்களுக்கும், வட்டக்கழக செயலாளர் குமார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே எங்களோடு வருகின்றிருக்கும் NS ரவி அவர்களுக்கும் மற்றும் இந்த வட்டக்கழக செயலாளர் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த கலையரங்கம் ஒரு சிறப்பாக கட்டி கொடுத்த மாண்புமிகு கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணனுடைய அருமை தம்பி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கு இந்த பகுதி கழகத்தின் சார்பாகவும் எங்கள் இயக்கத்தின் சார்பாகவும் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவானது வருடாவருடம் கதிரவர்களுடைய முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா அண்ணா டெய்லி அண்ணா பார்ப்போம்ல, அந்த அண்ணா நான் நேற்று பார்த்தேன். நான் இது வெள்ளை கலர் ட்ரெஸ் கூட போட்டேன். அப்படி அந்த அண்ணா வந்தாங்க. எங்கடா என்னன்னு கேட்டேன். நான் சோம்பேறி, நான் வீட்டிலே தான் இருக்கேன். மாவட்ட செயலாளர் அவர்கள் மாலை வசந்த் செல்வம் மாவட்ட செயலாளர்களுக்கு சாதனை அளிக்கிறேன். மாவட்ட செயலாளர் நாளை அறிவிக்கிறேன். ஆறுமுகம் அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கிறேன். 46 புரியுதா அவர்களுக்கு கோலி சுப்பிரமணிய அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கிறார். கோபி அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பொன்னாடை. குமரன் அவர்களுக்கு செல்வம் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் பொன்னாடை.
நிகழ்ச்சிக்கு வருகின்றதும் அனைத்து எம்ஜிஆர் என்ற பேச்சாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையநாதன் எம் கே சுரேசன் அவர்களை ஈர்களை கூப்பி வருகை வரவேற்று திரு கதிர் அவர்கள் அண்ணா அவர்களுக்கு சால்வை அளித்திருக்கிறார். ஒரு வெயிட் தாங்காது ஒண்ணுக்கு மட்டும்தான் நீ தான் இல்ல இவங்க கட்சி இல்ல இவங்க ஆரம்பிச்சு நடுவு கொஞ்சம் நோந்துப்பாங்க பேஜா மட்டும் கொஞ்சம் பேச மட்டும் கொஞ்சம் பேச குறைச்சிக்கோ. அதான் பேசு இதானே பேசு லைட்டா வச்சு திருப்பூரின் சார்பாக என்னுடைய எண்ணெய்க்கு கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக சந்திர அவர்களுக்கு அண்ணா அவர்கள் சார்பை வகிக்கிறார். அடுத்தபடியாக அண்ணா பேரவை பொதுச் செயலாளர் வேலுமணி அவர்களுக்கு அண்ணா அவர்கள் சார்பை அளிக்கிறார். தமிழ் தமிழ் அடுத்தபடியாக தமிழ் அவர்களுக்கு அண்ணா அவர்கள் சால்வை வழங்குகிறார். ஆமாண்ணா நான் வந்த பிறகு ஆனா ஸ்டார்டிங்லேயே எடுத்துட்டாரு 13 நிமிஷம் வீடியோ ஒரு 4 கடை தள்ளிப்போ இதை மட்டும் எடுத்துட்டு பாட்டுலாம் வேற பாட்டு எடுக்கிறாங்களே தெரியல. இதை கட் பண்ணி அவ்வளோதான் கட் பண்ணி இதெல்லாம் வீடியோ போய் வேற எடிட் வேற பண்ணணும். எடிட் பண்ணணும்னா வீடியோ போயிட்டு இதெல்லாம் இசைக்குழுவின் இயக்குனர் மரியாதைக்குரிய ரத்னகுமார் அவர்களுக்கு அன்புக்குரிய சகோதரர் எம்ஜிஆர் பித்தன் சகோதரர் கதிர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்.
நன்றி. சரி அப்படியா? சின்னவர் அங்கே தான் ரிதம்ஸ் செக்ஷன் கவி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. இசைக்குழுவின் இளைய சகோதரர் நீங்க எல்லாம் நாங்க பேசுறத கேட்கிறோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த முன்னால் இருக்கிற சவுண்ட் ஆபரேட்டர் அசார். இங்க பாருங்க, இந்த சிவப்பு கலர் சட்டை போட்டிருக்காருல்ல அண்ணா, இங்க பாருங்க கதிர் அண்ணா, இவங்களுடைய அப்பா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு பப்ளிக் ஸ்டேஜ்ல மைக் செட் வச்சவர். அசார் அவர்களுக்கு எங்கள் எம்ஜிஆர் பித்தன் கதிர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார். எங்கள் அதாவது இணைப்பிரியா சகோதரர் மாதிரி மூத்த இசை கலைஞர்கள் அருமைக்குரிய சக்திவேல் மற்றும் ரத்தனகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார் அண்ணார் கதிர் அவர்கள். தலைவர் பித்தன் சொல்லுவாங்க, தெய்வத்தை கும்பிட்டா எப்படி மன நிம்மதி வருமோ, ஆலயத்துக்கு போனால் எப்படி மன நிம்மதி வருமோ, வயசான அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் எப்படி மன நிம்மதி வருமோ, அது போல புரட்சி தலைவர் பாட்டை கேட்டா அவ்வளோ நிம்மதி வருங்க. காலையில எந்திரிச்சோன்னே 40 வயசு 45 வயசுக்கு முன்னாடி 45 வயசுக்கு முன்னாடி எங்க அப்பா காலையில் இருந்து தூங்காது பாட்டு ரெக்கார்டு போடுவாரு. அந்த ரெக்கார்டை எடுத்துட்டு அடுத்த ரெக்கார்டு போடுறது ஓடி ஓடி உழைக்கணும். அதுக்கு அடுத்து நெஞ்ச மூணு நேரு 3 பாட்டு போட்டுட்டு தான் ஆரம்பிப்பார். காலையில ஒரு 5:30 மணி 6 மணி என்னடா சல்லையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப அந்த ஒரு வரிகள் கேட்டா உடம்புல ஒரு புத்துணர்ச்சியே ஒரு. அதனால ஒவ்வொரு பாட்டுக்கும் என் நண்பர்கள் நான் சொல்றது, இப்போ வர இளைஞர்களுக்கு அந்த பாட்டை விளக்கமே தெரியல, புரியுதுங்களா? ஒவ்வொரு தலைவருடைய பாட்டுக்கும் மத்தத்துடைய சுரும்பின்னு சொல்லுவாங்க. உலகம் சுற்றுவாளியும் அதே மாதிரி அந்த படம் இன்னைக்கு என்ன நடக்குது அப்பயே நம்ம தலைவர் சொல்லிட்டாரு, பணம் எனக்கு பெருசு இல்லை, ஜனங்களுடைய உயிர் தான் எனக்கு பெருசுன்னு சொன்னார். இன்னைக்கு எல்லாம் அந்த நாட்டை நடந்துட்டு அந்த ஒவ்வொரு பாட்டு வர அந்த கருத்துக்களை ஜனங்கிட்ட சொல்லுவேன், பாட்டு ஜனங்கிட்ட சொல்லுவேன். இப்போ பசங்க ரசிக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப 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 கேவலமா இருக்கு. அதே மாதிரி பெண்கள் பற்றி விவசாயிகளை சொன்னாங்க, கழுது தேஞ்சி கட்டணம் பறிச்சு நாட்டுல பெண்கள் வேலையை விட்டான். அது போல புரட்சி தலைவரை பத்தி ரொம்ப சிறப்பா 2 வார்த்தையை சொல்லி சொல்லி அந்த பாட்டுடைய விளக்கங்களை சொல்லி போடுங்க. பசங்களுக்கு புரியுற மாதிரி 2 வார்த்தை பேசிட்டு சொல்லுங்க. இன்னொரு உட்காந்து நானும் பாட்ட கேட்கிறேன். நிச்சயமாக பாடல் நல்லா இருந்தா கை தட்டுங்க. இது பத்தாது. சகோதரர் ஞானசேகரன் நீங்க நிறைய எல்லா டிவிலையுமே பார்த்துருப்பீங்க. சன் டிவி, விஜய் டிவிலேருந்து எல்லா டிவிலையும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அருமைக்குரிய சகோதரர்